நம்மளோட ஒவ்வொருத்தரோட ஆசையும் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும், நிறையா இம்ப்ரூவ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப நிம்மதியான வாழ்க்கை நம்ம கூடவே வரணும், எல்லாமே சிறப்பாக இருக்கணும், கவலைகளே இல்லாமல் ரொம்ப சூப்பராக போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தான் இருக்கும். அது எல்லாமே தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும், அதை நிலைக்கச் செய்வது எப்படி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எவ்வளவோ சந்தோஷங்கள் இருந்தாலும் நிறையா நேரங்களில் நம்மளோட மனசு நம்மளை ஒரு சின்ன கவலையை மனசில் போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போலாம் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எல்லாமே என்கிட்ட இருக்குது, ஆனால் ஒரு கவலை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லாமே சந்தோஷமாக இருக்குது, ஆனால் எதுவும் கரெக்டாக இல்லாத மாதிரி தோணுது. இப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள் வரும்ல. அப்போது எப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறது, நான் ரொம்ப ஹாப்பியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் எப்படி இந்த வாழ்க்கையை வாழ்வது அப்படின்ற ஒரு கேள்வியை நமக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு நான் சொல்ல போகிற இந்த குட்டி ஸ்டோரியில் வரக்கூடிய நண்பரும் போயிட்டு ஒரு பெரியவர்கிட்ட கேட்குறாரு. என்னவா அவர் சொல்லியிருப்பார், என்ன சொல்யூஷன் சொல்லியிருப்பார், அதை தான் நம்ம இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை திருப்பியும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப 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 கொஞ்சம் 1 வீக் ஆயிடுச்சுல, கேப் ஆகிடுச்சு. நானும் லாஸ்ட்டு டியூஸ்டேலேருந்து உங்களுக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிடணும், கண்டிப்பாக சீக்கிரம் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். பட் என்ன அப்படின்னா, நிறைய கமிட்மெண்ட்ஸ், வேலைகள் எல்லாமே இருக்குது. எதுவாக இருந்தாலும் இதை பண்ணும்போது மட்டும்தான் மனசு நிறைவு வருதுன்னா பார்த்துக்கங்களேன். உங்கள் கூட பேசுகிறதும், உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கும் போதும் இருக்கக்கூடிய சந்தோஷம் எப்போவுமே சிறப்பு அப்படி தான் சொல்லலாம். ஸோ குடும்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, வேலைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, என் நண்பர்களுக்காக கதைகளை எடுத்து சொல்வதும், நல்ல கருத்துக்களை எடுத்து சொல்வதும், உங்களுடைய சந்தோஷத்தை என்னோட சந்தோஷமாக பார்க்குறதும் எப்போவுமே ஒரு சந்தோஷம்தான். ஸோ உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ ரீசெண்டாக நம்ம அடுத்த ஒரு 2 காலேஜஸ் வந்து மோட்டிவேஷனல் செஷனும் சைபர் செக்யூரிட்டி செஷனும் பண்ணேன். என்னப்பா அப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு என்னப்பா நிறையா பாட்காஸ்ட்லேயே காசு வருது, அதில் காசு வருது அப்படின்ற மாதிரி சில நண்பிகள் யோசிக்கலாம். இல்லை என்னை சுற்றி இருக்கவங்க சில பேர் பேசுவாங்க. நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒன்று, எனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இது இன்வேல்யூபிள், அவ்வளோ யூனிக் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இது முழுக்க எல்லாம் நான் பண்ணுற இந்த எவ்வளோ எஃபோர்ட் போடுறேனோ அது எல்லாமே அது ஃப்ரீயாக மக்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, எனக்கு ஒரு சந்தோஷம், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷத்தினால நீங்கள் எனக்கு அனுப்புகிற மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ த லைஃப் வித் பர்பஸ் அப்படின்ற மாதிரி ஒரு கோட் கூட நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எப்பயுமே எல்லாமே ஒரு லைஃப் வித் பர்பஸ் அப்படின்ற மாதிரி பண்ணும்போது, இந்த வாழ்க்கை வாழும்போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நம்ம நிறைய எபிசோடில் இதுக்கு முன்னாடி கூட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக வாழ்வதற்கு நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து மற்றவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸாக ஹெல்ப் பண்ணுறது, வாலண்டியர் பண்ணுறது எல்லாமே ஒரு டைப் ஆஃப் ஹாப்பினஸை கொடுக்கும்ல. அதை விட இது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா, நண்பி. அதுதான் முக்கியம். அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சந்தோஷத்துக்காக தான். அப்போ உங்கள் சந்தோஷத்தை மட்டும் நம்ம யோசிக்காமல் அதை தாண்டி நிறையா மக்கள்கிட்ட, நிறையா மனிதர்கள்கிட்ட, நிறைய நண்பிகள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்ல. அந்த பொறுப்பு என்கிட்ட இந்த பாட்காஸ்ட் போடுறதுல மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதை எடுத்து செல்வது எல்லாமே அந்த அல்காரிதம்ஸ் தான். இந்த கூகுள், ஜிமெயில், அது மாதிரி ஸ்பாட்டிஃபை, யூடியூப், எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் அதில் ஒரு அல்காரிதம் இருக்கும். அப்போ இத்தனை பேர் பார்க்குறாங்க, இத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, இத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இதை நிறைய பேருக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்களை
அதுக்குள்ளே பதிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எடுத்து கொண்டு செல்லும். அப்படி இருக்கிறையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும், சப்ஸ்கிரைப் பண்ணுறதையும், ஃபாலோ பண்ணுறதையும், அந்த 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துறதையும், அதாவது ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுக்குறதுலையும் தான் நம்மளுடைய வெற்றி அடங்கிட்டு இருக்கு. என்னோடய வெற்றி கிடையாது, உங்களுடைய வெற்றி, நம்மளுடைய வெற்றி எல்லாமே அடங்கிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமே அந்த குட்டி ஸ்டோரியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் வழிமேல் விழி வைத்து காத்துக்கொண்டே இருக்கிறேன். ஸோ உங்களோட மெசேஜை நீங்கள் அனுப்பலாம், உங்களோட ஃபீட்பேக் அனுப்பலாம், நீங்கள் உங்களுடைய கமெண்ட் அனுப்பலாம். அடுத்த பாட்காஸ்ட் எபிசோட் என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம். தொடர்ந்து என் கூட பேசலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை இந்த பாட்காஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்காக கொடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெய்லி மோட்டிவேஷன் தாட்ஸ் கொடுக்கலான்றது இன்னும் கொஞ்சம் நண்பர்கள் வருவதற்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் கொஞ்சம் டிலேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இல்லைன்னா அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருப்பேன். நீங்கள் டெய்லி அதில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கேட்கலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குட்டி ஸ்டோரி என்ன சொல்ல போகுது அப்படின்னா, சந்தோஷத்தை தேடும்போது சந்தோஷம் எங்கே கிடைக்கும், சந்தோஷத்தை உயர்த்துறது, இம்ப்ரூவ் பண்ணுறது, என் வாழ்க்கையில் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கிறது எப்படி, ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான். ஓகே, நம்ம கதையில் நம்ம நண்பர் ஒரு ஒரு ரொம்ப பிஸியான லைஃப் வாழ்கிறவர், ஒரு சிட்டிக்குள்ளே வாழ்கிறவர். அவருக்கே தெரியும், சிட்டியில் வாழும்போது யாருமே நிற்க கூட மாட்டாங்க, தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஊர் அடங்கவே அடங்காது, அந்த அளவுக்கு எல்லோரும் பிஸியாக இருப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்களுடைய குடும்பங்களை பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம நண்பர், அவர் பேர் ரமேஷ்னு வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு புனைவு கதை தானே. ரமேஷ் என்ன பண்ணுறாரு, டெய்லி வாழ்க்கையில் என்னடா இது நம்ம சந்தோஷமாகவே இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்கே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே, ஒரே கடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எண்ணங்களோட வாழ்க்கையை அவர் தொடர்றாரு. ஓகேவா? அப்படி தொடரும் போது அவருக்குள்ள ஒரு டவுட் வருது. சரி, நம்ம வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மாற்றி அமைச்சுக்கிறது, எந்த மாதிரி நம்ம வாழ்ந்தால் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள எண்ணங்கள் வருது. இதை யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி இருந்த நண்பர்கள்ட்ட கேட்குறாரு. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு சில பேர், நண்பா ஹாப்பியாக இருறா, அதை ஏண்டா தேடுற அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, ஹாப்பினஸ்ஸா எனக்கே இங்கே இல்லை, உனக்கு எப்படி நான் வந்து ஹெல்ப் பண்ண முடியும். அவர் டீச்சர்கிட்ட கேட்குறாரு, எல்லோரும் கேட்குறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அவருக்கு சாட்டிஸ்ஃபையே ஆகலை. என்னடா இது, நம்மளும் அந்த ஒரு நல்ல பதிலை தேடுறோம், நமக்கு நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய ஒரு பதிலை தேடுறோம், ஆனால் அது நடக்கவே மாட்டுதே அப்படின்ற மாதிரி அவர் மனசில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவர் அடுத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஊரில் ஒரு பெரியவர் வந்து விசிட் பண்ணுறாரு. அவர் ஞானி அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அவர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்போம், அவர் என்ன பதில் சொல்கிறாரு பார்க்கலாம் சொல்லிட்டு வேகமாக போகிறாரு. அங்கே போனால் சரியான கூட்டம். அந்த கூட்டத்தை தாண்டி உள்ளே போகிறாரு. முண்டி அடிச்சுட்டு கடைசியில் போயிட்டு, ஐயா எனக்கு ஒரு கேள்வி இருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, சொல்லு தம்பி, என்னப்பா பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறார். ஐயா பிரச்சனை தான்யா, எப்போ பார்த்தாலும் மனசு பிரச்சனையாகவே இருக்குது, ஒரு என்கரேஜாகவே இல்லை, ஒரு சுவாரஸ்யம் இல்லாத வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எப்பயுமே தோல்விகள் இருக்குது, எப்பயுமே கஷ்டம் இருக்குது, எதுவுமே கரெக்டாக இருக்க மாட்டுது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலைங்கய்யா, எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, வெறுப்பாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம ரமேஷ் கேட்குறாரு அந்த பெரியவர்கிட்ட. அந்த பெரிய ஞானி என்ன சொல்கிறாரு, ஓ அப்படி போகுதா, சரி நான் ஒரு வழி சொல்கிறேன், ஒரு 2 வாரம் ஆகும், இதை ட்ரை பண்ணு, அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்து சொல்லு. சரிங்கய்யா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி வீட்டுக்கு போ, இன்றைக்கி வீட்டுக்கு போனதுலேருந்து டெய்லி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நோட்டை எடுத்து அந்த நோட்டில் உனக்கு நடக்கக்கூடிய என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சோகங்கள் இருக்குது, எதெல்லாம் வந்து உன்னைய கஷ்டப்படுத்துது, ட்ரிகர் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டில் எழுத சொல்கிறாரு. எல்லாம் எழுதிட்டு ஒரு வாரம் கழித்து திருப்பி என்னை வந்து பார்க்க வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் யோசிக்கிறாரு, என்னையா சொல்யூஷன் கேட்டால் இதை சொல்கிறாரு, சரி ஞானியை பார்த்துட்டோம்ல, ஒரு வேளை எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் கடந்து போயிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கு ட்ரிகர் பாயிண்ட் எல்லாத்தையுமே நோட் டவுன் பண்ணுறாரு அந்த நோட்டில். அடுத்த வாரம் வர்றாரு. திருப்பி அதே மாதிரி கூட்டத்தை அடித்து முடித்து முண்டி போய், ஐயா ஞானி ஐயா ரமேஷ் வந்திருக்கீங்க, சொல்லு தம்பி அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு. ஐயா ஓரளவுக்கு ஓகேயா, அதே மாதிரி தான் போயிட்டுருக்குன்னு, பிரச்சனைலாம் ஒன்றும் மாறலைங்கய்யா அப்படின்னு சொல்கிறாரு.
நான் சொன்னதை பண்ணியா அப்படின்னு கேட்டார். பண்ணேங்கய்யா, இந்தா நோட்டில் ஒன்று விடாமல் எழுதி வச்சுருக்கியா அப்படின்னு சொல்கிறாரு. சரி, இப்போ நீ என்ன பண்ணணும்னா இதே மாதிரி திருப்பி ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டு இன்னும் ஒரு வாரம் இருந்து இதே மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு அடுத்து வா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் போகிறாரு, அதே பண்ணுறாரு. திருப்பி கொஞ்சம் வர்றாரு. இப்போ அவருக்குள்ளே லைட்டாக சில மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. திருப்பி வர்றாரு. வந்து அதே மாதிரி சாமியாரை பார்க்குறாரு. ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி. உடனே அவர் சொல்கிறாரு, என்னப்பா எப்படி இருக்க? ஐயா, போன வாரத்தோடு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்லைங்கய்யா, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவருக்குள்ள என்ன சந்தோஷம்னா, இவர் ஏதோ மந்திரத்தை நம்ம மேலே எழுதி விட்றாரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. திருப்பி என்ன, ஆனால் இன்னும் எனக்கு ஃபுல்லாக பிரச்சனைகள் போகணுமே, அப்படியா, எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும்ப்பா, நீ இதை பண்ணு, இன்னும் 2 வாரம் கழிச்சு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. 2 வாரம் கழிச்சு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக ஆள் வர்றாரு. ஐயா, கொஞ்சம் எல்லா பிரச்சனையும் போன மாதிரி இருக்கியா, கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் என்னால் சமாளிக்க முடியுது, கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, சிரிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, இதே மாதிரி தொடர்ந்து பண்ணு, இந்த பிரச்சனைகள் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவர் கேட்குறாரு, ஐயா என்ன மந்திரங்கய்யா என் மேலே போட்டிங்க இந்த பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு, எப்படிங்க அந்த பிரச்சனையை போக்குறது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஞானி சொல்கிறாரு, ரமேஷ், உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய கைகளில் தான் இருக்குது. நீ இந்த நோட்டில் எழுத ஆரம்பித்ததுலேருந்து நீ செல்ஃப் அவேர், உன்னை பற்றி நீ தெரிஞ்சு கொள்ள நிறைய ஆரம்பித்த, உனக்கு எதெல்லாம் எரிச்சல் கொடுக்குது, எது பிரச்சனை ஆகுது, அதுலேருந்து எப்படி தள்ளி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி உனக்கு எண்ணங்கள் நிறையா தோண ஆரம்பித்தது எழுதும் பொழுது. செல்ஃப் அப்ரைசல், நிறைய நேரங்களில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீ சந்தோஷப்பட்ட, சின்ன சின்ன விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ண, அதை எழுதணுன்றதுக்காக. சின்ன சின்ன சோகங்கள் வரும்பொழுது அது காரணம் என்னன்னு யோசிச்ச, அதை எழுதுனதுக்காக. அப்போது நீ எப்போவுமே ஒரு செல்ஃப் அவேர்னஸோட இத்தனை வாரங்கள் இருந்திருக்க. அப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய நேரங்களை, உன்னுடைய சரௌண்டிங்ஸை, உன் மனசை எல்லாத்தையும் நீ உணர ஆரம்பித்த பொழுது, உன்னை பற்றி நீ உனக்கு தெரியும் பொழுது, எல்லாத்தையும் நீ ரியலைஸ் பண்ண பார்த்தியா. செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் அப்ரைசல், இது எல்லாமே நீ பண்ண ஆரம்பித்த பொழுது உனக்கு அந்த வாழ்க்கை சிறப்பானது மாதிரி மாறிடுச்சு. நான் எதுவுமே பண்ணலை. அப்போது அந்த கரண்ட் மொமெண்ட்டில் எது நடந்தாலும் அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் நீ சார்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்க. அப்படி இருக்க வரையில் உனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனைகளாக தெரியலை. சில நேரங்களில், நிறையா நேரங்களில் சந்தோஷங்களாக மனசில் எடுத்துகிட்டு போயிருக்க. அப்போ இதெல்லாம் தான் அந்த பிரச்சனைகளை மாற்றி உன் வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு. புரியுதா தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம ரமேஷ்க்கு வந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. என்ன ஒரு சந்தோஷம்! ஆஹா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இது நல்ல வழிமுறையாக இருக்கே, நம்ம இதை தொடர்ந்து பண்ணி வாழ்க்கையில் செல்ஃப் அவேர்னஸோட, செல்ஃப் அப்ரைசலோட, செல்ஃப் எஸ்டீம் எல்லாத்தையும் வச்சு சந்தோஷம் வாழ்க்கையை வாழ்ந்துடலாம் அப்படின்ற ஒரு மனநிறைவோட வீட்டுக்கு போகிறாரு. இந்த குட்டி கதை நமக்கு சொல்ல வருவது என்ன? நண்பா, நண்பி, நிறையா நேரங்களில் பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன் நம்ம வெளியே தேடுவோம். நம்ம சுற்றி இருக்க எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுவோம். எதையுமே நம்ம செல்ஃப் ரியலைஸ் பண்ண மாட்டோம், அப்ரிஷியேட் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு இந்த டிப்ஸு, இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரிய வரும். செல்ஃப் ரியலைசேஷன், உங்களை பற்றி, உங்கள் சரௌண்டிங்ஸை பற்றி எழுதுங்க. அதுக்காக நீங்கள் அவேர்னஸாக இருந்து பாருங்கள். கண்டிப்பாக பிரச்சனைகளாக தோணாது அப்படின்றதுக்கு அந்த கதையே ஒரு பெரிய 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 எக்ஸாம்பிள். என்ன சொல்கிறீங்க? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஆல்ரைட், எல்லாம் மாறும், எதுவும் மாறும், இதுவும் கடந்து போகும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை பார்ப்போம். ஸோ அடுத்த வாரம் ஒரு சூப்பரான எபிசோடில் உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மனோ. நீங்கள் கேட்குறீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நண்பா நண்பி. உங்களுடைய ஃபீட்பேக்கை, உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட் எல்லாத்தையும் RJ_Mano_ இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம நிறைய நண்பர்கள்கிட்ட ரீச் அடைய முடியும், நம்ம வெற்றி அடைய முடியும். உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக, சிறப்பாக, செம்மையாக போகும் நண்பா நண்பி. சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. எல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி மாறும், மாறிக்கொண்டே இருக்கும். டேக் கேர் நண்பா நண்பி. பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.